சார் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் என்பது பிரதமர் மோடியோட கையை விட்டு நழுவி போயிருச்சு. அவர் மீண்டும் பிரதமராக மாட்டார். இன்னும் 4, 5 நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நாட்டையே திசை திருப்பக்கூடிய வேலையை செய்வா. யாருமே திசை திரும்பிடாதீங்க. 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பணியை நாங்க துவங்குவோம் அப்படின்னு சொல்லி தேதியெல்லாம் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? மோடி ஆட்சி வராது, அவரு நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆனா அவரு ஏராளமான புதிய ஸ்டண்ட்டுகள் அடிப்பாரு, புதிய சம்பவங்களை செய்வாரு, அப்போ கண்ணீர் விட்டு கதறுவாரு. இப்படி செய்யும்போது நமக்கெல்லாம் என்ன சந்தேகங்கள்னா 2019 புல்வாமாவுக்கு பிறகு ஏற்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அந்த மாதிரி பொதுவான அடிப்படைவாதிகள் எப்போதுமே எதை கடைசி நேரத்துல கையில் எடுப்பாங்கன்னா, தோல்வி நிச்சயம்னு தெரிஞ்ச உடனே அவங்க இயல்பான அவங்க கிளம்புறது மதவாதம், இல்லைன்னா தேசத்துக்கு ஆபத்து. இது ஹிட்லர் காலத்துல இருந்து இந்த உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம நாட்டையே அழிக்க பாக்குறாங்க, நம்ம அடிமையாயிருவோம், இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது அப்படின்னா, அடிமையாயிருவோங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆச்சு முகலாயர்கள் முதல்ல இந்தியாவுக்குள்ள ஆனாலும் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பழைய அளவு தான் இருக்கு. இயல்பாக இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பழைய மாதிரி பெரிய குடும்பங்கள் இல்லைங்க, எண்ணிக்கையில் அதிகமான நபர்களை கொண்ட குடும்பங்கள் இல்லை. எல்லா தரப்புக்கும் அது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல எல்லாம் குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப வறுமை கொண்டு கீழே இருக்கிறவங்க அந்த குடும்பங்கள்ல அந்த ஒர்க்கிங் ஹேண்ட் வேணும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தா தான் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் கூடும். அப்ப அவங்க கொஞ்சம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை பற்றி அதிகமாக அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை. அதுக்கு நம்மளும் தான் ஒரு காரணம். அதாவது அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கு இயல்பாக இருந்திருந்தா அவங்க இப்படியான திங்கிங் போக மாட்டாங்க. நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ், பணிபுரியக்கூடிய வேலை பார்த்து சம்பாதித்து கொண்டு வரக்கூடியவர்கள் அதிகமா இருக்கணுங்கிற தாட்டு வரக்கூடாது. ஆனா அது வந்திருக்கு, சமுதாயத்துல வந்திருக்கு, அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை தவிர்த்து பார்த்தால் பெரும்பாலும் ஒரு குழந்தை 2 குழந்தை நாமளதான் இருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்களும் சரி, இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, எல்லா மதமும் அதுக்குள்ளதான் வருது இந்த குடும்பம் நம்பர் எண்ணிக்கைன்னு பார்த்தா. ஆனா மோடி அவர்கள் போர்ட்ரே பண்றது இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை பெருகிறோம், இந்துக்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். இது ஒரு அடிப்படை மதவாதம், ஒரு பீதி, இஸ்லாமோபியான்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, பக்கத்து நாடான பாகிஸ்தான் தான் ஒரு உதாரணம் காட்டுறாரு. இப்போ இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகவும் இந்துக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு நாட்டுல பொருளாதாரம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு டெய்லி அன்றாட தேவைக்கு உணவு இல்லை. 40% மேல ஒருவேளை பட்டினியில இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு நாடு வங்கதேசம், அங்கேயும் பெரிய சுபிட்சம்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வாழுகிற நாடுகள்ல, எண்ணெய் வளம் நிறைந்த நாடுகள்ல தான் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கு. பிற நாடுகள்ல, அடிப்படை மதவாதம் இருக்கிற நாடுகள்ல பொருளாதாரம் சிறப்பா இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியான சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான ஒரு பறந்து விரிந்த நாட்டுல எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தின் எண்ணிக்கை கூடும், அவங்க எப்படி அடிமைப்படுத்துவாங்கிறதுக்கு பிரதமர் விளக்கம் கொடுக்கறது இல்லை. 1000 வருஷம் நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படியான அடிமைப்பட்டதான சரித்திரமும் நம்மகிட்ட இல்லை. அவங்கவுங்க கலாச்சார பின்னணியில வாழ்றாங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு தேசம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை வரைக்குமான ஒரு பறந்து விரிந்த பகுதியாத்தான் அது இருக்கு. பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு சிற்றரசுகள், பல்வேறு பேரரசுகள் எல்லாமே தான். சோழ சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டுல எப்போ இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 1000 வருஷ பீரியடுக்குள்ளதான் வரும். அப்ப எங்க இருந்து யாரை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, யாரையும் அடிமைப்படுத்தல. ரூலர் வேறவா இருக்கலாம். இப்போ மீண்டும் அவுரங்கசீப் சாம்ராஜ்யம் வந்துரும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அவுரங்கசீப்பை எடுத்து போராடினதானே சத்ரபதி சிவாஜி. அவரு இந்து சுயராஜ் தானே சொல்றாரு, இந்து சாம்ராட்டு தானே அவரு. ஆனா 2 பேருமே அவங்கவுங்க எல்லைப்பகுதிக்குள்ள இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சத்ரபதி சிவாஜி விஸ்தரித்த அவரோட சாம்ராஜ்யத்தின் பரப்பளவு தஞ்சாவூர் வரைக்குங்க, செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்காரு அவரு. நான் அது குறித்து ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கேன். செஞ்சி கோட்டை வரைக்கும் வந்திருக்கிறாரு. அப்போ இன்னைக்கும் நீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா மராட்டிய மன்னர்களோட பல்வேறு நலப்பணிகளை பார்க்கலாம். எங்க ஓன் கிராமத்திலே இருக்கிற மடம் மராட்டிய மன்னர் ஒருவர் நன்கொடையா கொடுத்த நிலம் தான்.
ஒரு இந்து சாமியார் ஒருத்தருக்கு கொடுத்த நிலம். பெரிய நிலங்க, 1000 ஏக்கர், கதிர்காமம் வரைக்கும் ஒரு நிலம் கொடுத்திருக்காரு இந்த குறிப்பிட்ட மடத்துக்கு. கிராமத்துல இருக்கிற ஒரு மடம் அது. அதான் கிராமத்தோட முதல் குடி அதுதான். மற்ற எல்லாருமே அந்த மடத்துக்கு கீழே தான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சரஸ்வதி மகால்ல இருந்து எத்தனையோ அருட்கொடைகள் வந்து மராட்டிய மன்னர்களால் எல்லா மொழிகளை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கும். அப்பெல்லாம் இஸ்லாம் இருந்ததா இல்லையா? இஸ்லாம் இருந்தது இல்ல. அவ எப்படி இவங்க அடிமை ஆக்கிட்டாங்களா? அது இல்ல. அப்ப தேர்தலுக்காக இப்படி ஒரு பரப்புரை ஏன் பண்றாரு பிரதமர் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த பயம். அந்த பயம் வந்து எல்லா இடத்துலயும் எதிரொலிக்குது, பங்கு சந்தையில எதிரொலிக்குது. அதாவது மோடியே பயந்துட்டாருங்க. மோடியே வந்து அவரு அந்த பழைய கான்பிடன்ஸ் இல்ல, 370 வந்துருவோம், அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் இல்ல, இப்ப எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் இந்த மாதிரியான பேச்சு வருது. இப்படி வர 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 இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ மேற்கொண்டு ஏதோ ஒரு ஸ்டண்ட் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிரதமர் தள்ளப்படுகிறார். பாஜக பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மட்டும்தான். அப்போ பிரதமர் வந்து என்னென்ன செய்வாருன்னு ராகுல் காந்தி யூகிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரோட யூகப்படிதான் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அப்ப அடுத்த சில தினங்களில், அதாவது இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு இயல்பான ஃபீட்பேக் எல்லாருக்கும் போயிருக்கும். நீங்க முதல் கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த அளவுக்கு இறங்கி வரல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பங்கு சந்தை கூட இவ்வளவு இறங்கல. 2ஆம் கட்ட தேர்தல் முடிவு, 3ஆம் கட்ட தேர்தல் முடிவு வரும்போதுதான் பிஜேபி வந்து ஜெயிச்சு வராது போல இருக்கு அப்படிங்கிற டாக் வந்து வட இந்தியால வந்திருக்கு. நம்ம சவுத்ல இருந்து நார்த்தை பாக்குறது வேறங்க, நார்த்ல இருந்து சவுத்தை பாக்குறது வேற. வட இந்தியால அந்த ஃபீலிங் வரும்போது, இப்ப பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பழைய மாதிரி 40 சீட்டு கிடைக்காதுங்க, ஒரு 20 கிடைச்சா ஆச்சரியங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையில என்ன ஆக போகுதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த தாட்டு வந்துருச்சு, தோத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பீதி வந்துருச்சு. அப்ப பீதி வரும்போது அந்த முதல் பயம் யாருக்கு வரும் அப்படின்னா, பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தானே வரும். அப்ப பிரதமர் வந்து என்னென்ன செய்வாரு, என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ராகுல் காந்தி யூகிக்கிறாரு. அந்த வீடியோட வெளிப்பாடு அதுதான் நான் நினைக்கிறேன். அப்ப யூகிக்கும் போது பிரதமருக்கு நேர் ஆப்போசிட்டா அதே நேரத்துல ஒரு ஸ்டாரா கேம்பெயின் பண்றது யாருன்னா பிரியங்கா காந்தி. பிரியங்கா காந்தியோட ஒவ்வொரு ரேலியும் வந்து பல லட்சம் பேரை கவர்ந்து இழுக்குது. அது எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமா அதுல கலந்துக்கிறாங்க. வீடியோ படக்காட்சிகளை பார்த்தாலே தெளிவா தெரியுது. பிரதமர் வைக்கிற ஒவ்வொன்றுக்கும் வந்து பதில்வாதம் வைக்கிறதும், உடனடியாக நறுக்கு தெரித்தார் போல பேசுறது பிரியங்கா காந்தி. அப்போ பிரியங்கா காந்தி வெர்சஸ் நரேந்திர மோடியாக இது பரப்புரை விஷயத்துல மாட்டிக்குது. நரேந்திர மோடி வெர்சஸ் ராகுல் காந்தியாக பொதுவான ஒரு நேரேட்டிவ்ல அது செட் ஆகுது. ஒரு காலத்துல காங்கிரஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க, காங்கிரஸ் முக்து பாரத், இதுதான் வந்து 2014 சொல்லிட்டு இருந்தாங்க, 2019. இப்ப இல்ல, காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி இப்படி பண்ணுது. காங்கிரஸ் கட்சின்னா முன்னாடி இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தது கூட இப்ப அவர் விட்டாரு, வெறும் காங்கிரஸ் தான் இப்ப சொல்றாரு. அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பிஜேபிக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸா அவர் ட்ரீட் பண்றாரு பிரதமர் இல்லையா? ஆனா காங்கிரஸ் கட்சி போட்டி போடுற இடம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பிஜேபியோட ரொம்ப குறைவு. ஆனாலும் அவர் காங்கிரஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது, காங்கிரஸை ஒரு பேட் ஒரு இதுல செட் பண்ண வேண்டியது, இப்படிதான் அவரோட பிளான் அப்படிதான் போயிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாரு, இது ஒரு நேரேட்டிவ். ஆனா அடிப்படையிலே நம்மளோட இடஒதுக்கீடு கொள்கையே வந்து பேக்வர்ட்னஸ் அடிப்படையில் தான் இருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் அது. எதுல எல்லாம்? சோசியலி அண்ட் எஜுகேஷன்லி. இதுல மதம் எங்கேயாவது வருதானா? கிடையாது. அது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்தது தான் அது. கிறிஸ்தவர்கள் வரும்போது மட்டும் எஸ்சி இதுல வந்து ஹிந்து கிறிஸ்டின், ஹிந்து சீக் அண்ட் இன்னொரு கம்யூனிட்டிங்க, அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காது. மற்றபடி மாநில அரசுகள் அந்த இடஒதுக்கீட்டின் பலனை விஸ்தரிக்கும் போது அவரவர்களின் மாநில நிலைமைக்கு ஏற்பதான் அதை கொடுத்துட்டு வராங்க. அப்படிதான் தெலுங்கானால பழைய ஆந்திரா ஒய்எஸ்ஆர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு தெலுங்கானால அது கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப தெலுங்கானா பிரச்சாரத்துல வந்து பிரதமர் வந்து அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ராகுல் காந்தி இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கன்சிடர் பண்ணி தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காருங்கிறது என்னோட. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான எம்பி லோக்கூர் அவர்களும், அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதியான ஏபி ஷா மற்றும் பத்திரிகையாளரான இந்து என்றாம், இவர்கள் மூவரும் இணைந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரு தரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, இதை ஏன் ஒரே மேடையில ஒரு பொது விவாதமா பண்ணக்கூடாது? நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் தோன்றி நாட்டு மக்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல எந்த ஒரு கட்சியும் சாராத ஒரு மீடியா மூலமாக அதை
பப்ளிஷ் பண்ணி ஒரு விவாதத்தை ஏன் நடத்தக்கூடாது, 2 பேரும் அந்த விவாதத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்காங்க. இந்த அழைப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த அழைப்புக்கு மோடி வருவாரா? ராகுல் காந்தியோட நேருக்கு நேரா அவரால் இது பண்ண முடியுமா? பிரஸ் மீட்டே சந்திக்காத ஒரு பிரதமராக இருக்கிறார். எப்படி சார் பாக்குறீங்க? அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயம் தாங்க பப்ளிக் டிபேட். 2 பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் 2 பேரு இல்ல 3 பேர்னா அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு மீடியால பப்ளிக் டிபேட் வைப்பாங்க. அது ரொம்ப பாப்புலர். ஆக்சுவலா இந்தியாவில் அப்படி நடக்கிறது இல்லை. என்னன்னா நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அது நம்ம எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறோம், பிரதமரை தேர்ந்தெடுக்கல. அப்போ 2 எம்பி கேண்டிடேட், ஆனா அவங்க கட்சியோட முக்கிய தலைவர்களா இருப்பாங்க. அவங்க தோன்றி வந்து வாதாடணும் அப்படின்னா பிஜேபியோட தலைவர் வந்து நட்டா, ஆனா பிரதமர் தான் முகமா தெரிகிறாரு. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து கார்கே, ஆனா முகமா தெரிகிறது ராகுல் காந்தி. எனவே பிரதமரும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில அல்லது ஒரே மாதிரியான ஒரு டெலிவிஷன் படக்காட்சியில தோன்றி விவாதிப்பதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஆனா அது நடக்குமாங்கிறது சந்தேகம். சார், ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சென்ற நேர்காணலே நீங்க வாக்கு சதவீதம் குறைவதை பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்று அதுக்கு மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக பங்குச்சந்தை என்பது நேற்றுக்கு ஒரே நாள்ல 7.5 லட்சம் கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த வாரத்துல மட்டும் 20 லட்சம் கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பங்குச்சந்தை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல பலரும் விவாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது, அதே போல அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தான் இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை போல கருத்துக்கள் பரிமாறப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? பங்குச்சந்தை எப்போதுமே வந்து அரசியலையும் சேர்த்து தான் பிரதிபலிக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதுல யூக வணிகம் இருக்கு. யூக வணிகம் என்பது ஒரு பங்கை வாங்குறோம், அது ஒரு 2 வருஷத்துல இவ்வளவு விலை ஏறுங்கிற ஒரு அனுமானத்தின் பேர்ல வாங்கி வச்சிருப்பாங்க. லாங் டைம் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. ஷார்ட் டைம் கெயின் இருக்கு, அதாவது இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்கிற கெயின் இருக்கு. அதுல பொதுவாக வந்து பெரிய வால்டைலா மாறாது. லாங் டைம்ல தான் வந்து இப்போ உதாரணமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு பங்கு விலை ஏறுங்கிற நம்பிக்கையோட வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட். அது எத்தனையோ லட்சம் கோடி வரும். இல்ல அரசியல் சரியில்லை வித்துறலாம் அப்படின்னா சமயத்துக்கு லாஸ் புக்கிங் சொல்லுவாங்க, நஷ்டத்துக்கு கூட வித்துருவாங்க. அப்படி ஒரே நேரத்துல நிறைய பேர் விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கும் போது பங்கு சந்தை விழுந்துரும். என்னன்னா விற்க விற்க இன்னொருத்தங்களும் வித்துக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ்னு அதில் ஒன்று இருக்குங்க, எல்டிபி. இப்போ லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸை பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நிறுவனத்தோட பங்குகள், அதுவும் நல்ல பெரிய ப்ளூ சிப் கம்பெனி, பெரிய நிறுவனத்தோட பங்குகள் வந்து வியாபாரம் விற்பனை ஆச்சுன்னா, சேல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதை வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும். அச்சம் வரும்போது அவங்க விற்பனையில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி வந்து பை ஆச்சுன்னா, வாங்கினாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்குவாங்க. பங்கு சந்தைக்கு தேர் இஸ் நோ டாப், தேர் இஸ் நோ பாட்டம். அதுக்கு மேலேயும் கிடையாது, மேலுன்னு ஒன்றும் கிடையாது, கீழ்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து பல நேரங்களில் யூகத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற வணிகம். நம்ம காமன் மேன் ஒரு பாஷையில் சொன்னால் அது ஒரு சூதாட்டம் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, பங்கு சந்தை சரிவுகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சு இப்போ உங்க கேள்விக்கான ஒரு விடையை நம்ம தேடலாம். இதுக்கான ரிசர்ச் இல்லை, எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் பேர்ல சொல்லப்படுகிற விடைகள் தான். ஆனா பல வருடங்களாக இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் தான். பங்கு சந்தையில வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் அரசியல் மாற்றங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று சட்டா பஜார்னு ஒன்று இருக்குங்க, அது பக்கா சூதாட்டம் தான். அது வட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர். என்னன்னா அரசியல் மாற்றத்துக்கு ஏற்றவாறு பெட்டிங் வாங்குறது, கிரிக்கெட் மேட்ச் சூதாட்டம் மாதிரி அந்த சட்டா பசாரும் வந்து அரசியல் நிலவரத்தை பிரதிபலிக்கும். சட்டா பசார்ல வந்து இந்த கட்சி வெற்றி பெறும், இந்த கட்சி தோல்வி அடையும் அப்படின்னு சூதாட்டம் நடக்கும்போது அது அப்படியே பங்கு சந்தையிலையும் பிரதிபலிக்கும். பெரும்பாலும் வந்து இந்த 2 சந்தைகள்லையும் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுல அவ்வளவு பெரிய ஆர்வம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. வட இந்தியர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்போ நம்ம வந்து நம்மளோட புள்ளி விவரங்களுக்கு வரணும். லோக்சபா ரிசல்ட், அதாவது 1999 ஒரு லோக்சபா ரிசல்ட், 2004, 2009, 2014, 2019. 2014, 2019 பிஜேபி ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரான வருடங்கள். 2004, 2009 பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சிக்கு வந்து UPA 1 and 2 மன்மோகன் சிங் வந்து பிரதமரான வருடங்கள். இதுக்கு முன்னாடி 99 வந்து வாஜ்பாய் அரசு, அதாவது 98, 99 ஒரு வருஷம் வாஜ்பாய் அரசுங்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுக்கல. 99ல இருந்து 5 வருஷம் வாஜ்பாய் அரசுங்கிறதுனால அதை கணக்கில் எடுத்திருக்கோம்.
அப்போ 99 வாஜ்பாய் அரசு, 2014 பிஜேபி அரசு, மோடி அரசு, 2019 மோடி அரசு. அப்போ 3 அரசு வந்து ஒரே கட்சியை சேர்ந்தது. மீதி இருக்கிற 2 அரசுகளும் அந்த கட்சி அல்லாத கட்சிகளை சேர்ந்தது. இதை வச்சு நம்ம பங்கு சந்தையின் போக்க புள்ளி உரத்தோட, இது வந்து பக்கா புள்ளி உரம் டேட்டா அனலைஸ் பண்ணோம்னா, தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே, அப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு, இதுதான் இந்த புள்ளி உரத்தோட அடிப்படை. இது வந்து ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதுல நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறதுங்கிறத வச்சு அந்த ரிட்டர்ன்ஸை வச்சான ஒரு அனாலிசிஸ். இதுல பலரும் நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருந்த காலத்துல பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு செழிப்பா இல்லைங்க. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த புள்ளி உரத்தை பார்க்க மறுக்கிறாங்க. அதாவது இருப்பதிலேயே வந்து மிக அதிகமான ரிட்டர்ன், அதாவது 120% ரிட்டர்ன், ₹1 போட்டீங்கன்னா ₹120 கிடைக்கிற ரிட்டர்ன். அது எப்போ வந்துச்சு அப்படின்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான். அதாவது மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிஜேபி ஆட்சிக்கு வராது. 99க்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வராது. அப்போ வந்து பெரிய அளவுக்கு வியாபாரிகளுக்கு சலுகை எல்லாம் இருக்காது, நாட்டில் பணப்புழக்கம் குறைஞ்சிரும் என்கிற ஒரு பீதியை பிஜேபியே முதல்ல கிளப்பிடுச்சு. இதோட சிக்கல் என்னன்னா, அரசியல்வாதிகள் தேர்தல் மேடைகள்ல அவங்க பரப்புரைகள்ல கிளப்புற விஷயம்தான். அப்ப 2004 இந்தியா ஷைனிங் கேம்பெயின், தேர்தலுக்கு முன்னாடி பிரமோத் மகாஜன் கேம்பெயின். பிரமோத் மகாஜன் கேம்பெயின்ல ரிசல்ட் வரல, டிசைட் ரிசல்ட் வரல. வாஜ்பாய் அரசுக்கு வெற்றி கிடைக்கல. வெற்றி கிடைக்கலன்னு உடனே அதுக்கு முன்பே வாஜ்பாய் அரசு மீண்டும் வெற்றி பெறாவிட்டால் வந்து இந்த நாட்டில் பணப்புழக்கம் இருக்காது, வறுமை தாண்டவமாடும், இந்த ரீதியில பிரச்சாரம் போகும்போது அந்த பிரச்சாரம் எடுபட்டு இருக்கும். ஆனா மக்கள் வந்து ஓட்டு போடல. பங்கு சந்தை, சட்டா பசார் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாக்காளர்கள், பொது வாக்காளர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா பொது வாக்காளர்கள் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க. இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. 2 பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் வரும். அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தான் அது வந்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிரியேட் பண்ண உடனே 2004 என்ன ஆச்சுன்னா, தேர்தலுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ₹1 போட்டா ₹99 கிடைச்சிட்டு இருந்தது. 98.1 எக்ஸாக்டா சொன்னா. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சிக்கு வராதோ என்கிற சந்தேகங்கள் வந்த உடனே அந்த பங்கு சந்தையை வந்து சரிஞ்சு ₹1 போட்டீங்கன்னா 7.5 தான் மைனஸ் ஆயிடுது. அதாவது ரிட்டர்ன் வந்து குறையுது, மைனஸ். தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ரிட்டர்ன் ரொம்ப குறையுது, -14.4 குறையுது. அப்புறம் தேர்தல்லாம் முடிஞ்சு மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏற்படுகிற அந்த சிறப்பு, அது போக வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம், இதுல ஏற்பட்ட ஒரு நல்ல உணர்வு காரணமாக, அதாவது ஒரு குட் ஃபீலிங் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்கணும். அவன் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராத்திரி படுத்து தூங்கணும், மறுநாள் எழுந்திரிக்கணும், என்னடா நீ குறைஞ்சிருமோன்னு நினைச்சு வித்துடக்கூடாது இல்லையா அவசரமா. அப்போ வந்து அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அப்படியான நம்பிக்கை வந்ததன் விளைவாக 2004 யூபிஏ 1 கவர்மெண்ட் ஸ்டெபிலைஸ் ஆன 2வது வருஷம் வந்து 121.5% ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரித்தது. இந்திய பங்கு சந்தைகள்ல 99 இருந்து 2019 வரைக்கும் மிக அதிகமான ரிட்டர்ன் வந்த வருடம் அதுதாங்க. அதாவது 2004 இருந்து 2 வருஷம் பின்னாடி 2006. இப்போ மோடி ஆட்சி, இதை நம்ம யூபிஏ 2 அது எக்ஸ்டென்ஷன் தான், அதனால ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருந்தது. 2019 2014 மோடி ஆட்சி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பங்கு சந்தையில ரிட்டர்ன் ரேட் வந்து 16.6% தான். 1 மந்த்துக்கு முன்னாடி 8%. எலெக்ஷனுக்கு பிறகு 7.5, அதாவது மோடி பிரதமர் ஆவார் தெரிஞ்ச பிறகு 7% தான். ரிசல்ட் வந்த 2 வருஷம் கழிச்சு 37%. அதாவது அது 121, இது 37. ஆனா 2019 மோடியோட செகண்ட் டேர்ம், அப்போ பெரிய அளவுக்கான வெற்றி, 303 எம்பி தொகுதிகள். அப்பனா வந்து பங்கு சந்தையில வந்து ஒரு வெல்பீயிங், ஒரு குட் ஃபீலிங் இருந்து ரொம்ப ஸ்திரமா இருக்கு, நாட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ல. ஆனா 2 வருஷம் கழிச்சு அப்படியான முன்னேற்றம் இல்லை. அது வெறும் 2.4% தான். இதுக்கு இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர் வரும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு பெருந்தொற்று வந்துருச்சு, கோவிட் வந்துருச்சு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
ஆனாலும் 10 வருஷம் பீரியட், அது 19 2019 வரைக்கும், 1999 2019 வரைக்கும் எடுத்து பார்த்தா பெஸ்ட் பீரியட் வந்து மன்மோகன் சிங்கோட முதல் ஆட்சி காலம் தான். அப்போ இப்ப இருக்கிற நிலைமைய நீங்க அதை கணக்கு போட்டு பாருங்க. பங்கு சந்தை வீழ்ச்சி அடையுது. அப்பனா என்ன ஃபீலிங் பங்கு சந்தையில இருக்கு அப்படின்னா, மோடி ஆட்சி மீண்டும் வராது. ஏன்னா அங்க பிஜேபி தரப்பு பிரச்சாரம் என்னன்னா, மோடி 400 MP பெறலைன்னா இந்த நாட்டுல வந்து எந்த மாறுதலையும் செய்ய முடியாது. நாங்க வந்து வியாபாரிகளுக்கு ஆதரவாக, பணக்காரர்களுக்கு ஆதரவாக அப்படியான ஒரு மாறுதல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி வேணுங்கிற பிரச்சாரம் அங்க நடக்கு. எதிர்த்தரப்பு இடஒதுக்கீடு, கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரியான பிரச்சாரம். இந்த இடஒதுக்கீடு, கான்ஸ்டியூஷன் மேட்டர் வந்து பங்கு சந்தைக்கான மேட்டர் கிடையாது. அப்போ இயல்பாக வந்து பங்கு சந்தையில இப்போ முன்பு இருந்த உற்சாகம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது மோடி வந்து 400 சீட் ஜெயிச்சிருவாருங்கன்னு வட இந்தியாவில் நம்பினாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நெருங்கின நண்பர்கள்ட்ட கேட்டா, இல்லைங்க எப்படியோ பிஜேபி வந்து ஆட்சி கண்டிப்பா அமைச்சிரும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒரு 270 280 இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களே வந்து அவங்களோட புள்ளி விவரத்துல ரொம்ப குறைச்சிட்டாங்க. இது எல்லாமே பங்கு சந்தையில பிரதிபலிக்குது. இன்னும் போக போக பங்கு சந்தையில வந்து பெரிய சரிவு ஏற்படும் என்பதுதான் என் கருத்து. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா பிஜேபியோட தவறான பிரச்சாரம் தான். உச்சநீதிமன்றத்துல இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த விடுதலை செய்யக்கூடிய, ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது வர இருக்கிறது. நேற்றைக்கே வந்து இடி வந்து அவசர அவசரமாக ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க, அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. பிரச்சாரம் செய்வதற்கெல்லாம் வெளியிடுவது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, அது ஃபண்டமெண்டல் ரைட்ல வராது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை இடி கொடுத்திருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் ஜாமீன் மனுவே இது வரைக்கும் போடவே இல்லைங்க. அவர் போட்டது என்னன்னா, அரெஸ்ட் வந்து இல்லீகல்ங்கிற மனு தான். தான் வந்து நாட்டின் அக்கார்டன்ஸ் வித் லா, சட்டபூர்வமான முறைகளில் அல்லாமல் என்னை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ பிஎம்எல்ஏயோட செக்ஷன் 19 அதைத்தான் வந்து டோட்டலாவே அஜிடேட் பண்ணி அந்த எல்லா வாதங்களையும் நான் தொடர்ந்து கேட்டேன். எல்லா வாதங்களையும் அதைத்தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீதிபதிகள் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, தேர்தல் நேரத்துல தேர்தல் அட்டவணை வெளியிட்ட பிறகு ஒரு கைது நடக்கும்போது தேர்தல் நடைமுறைக்கு மாறுதலா இருக்கு. ஏன்னா அட்டவணைக்கு பிறகு நாட்டின் எல்லா அதிகாரங்களும் எல்லா அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழே வருது. அப்போ கைதாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கணும், அப்படி கேட்கல. அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு பங்கு பெறுவதற்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் இப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க தெரிவிச்சாங்க. இது ஜாமீனே கிடையாது, இடைக்கால ஏற்பாடு. ஜாமீன்கிறது இயல்பாக பிஎம்எல்ஏல வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா, பிணை பெறுவதற்கான விதிமுறைகள் ரொம்ப கெடுபிடி. கிட்டத்தட்ட நீங்க குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும். அதனாலதான் எல்லாருமே அந்த பிஎம்எல்ஏ வந்து தவறா பயன்படுத்துறதுக்கு காரணமே அதுதான். தூக்கி உள்ள போட்டா அது பிறகு அவனால வெளியில வர முடியாதுங்கிறது அதோட நோக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 30 தொகுதிங்க. அவர் இதே ஏற்பாடு முதலே செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இது இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. வேற வார்த்தை இல்லாதனால அது இன்ட்ரீம் பெயில்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் சுதந்திர இந்தியாவில் நடந்தது இல்லை. ஆனா சுதந்திர இந்தியாவில் நடக்காத பல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கு முந்தைய குஜராத்லயும் ஒரு 26 தொகுதிக்கான தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தைய அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவருக்கு சிறப்பு சலுகை காட்டியிருக்க வேண்டியதுதான். அப்போ குஜராத்ல ஒரு 4-5 தொகுதி போனா கூட அது பெர்சனல் அவமானம் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும். ஸோ குஜராத் தேர்தல் அப்படியே பக்குவமா கடத்தி விட்டாங்க. அடுத்த கட்டமா ஜார்க்கண்ட் தேர்தல் வருது. ஹேமந்த் சோரன் மிஸ்ஸஸ் அங்க கடுமையான பிரச்சாரத்துல இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்களோட பேட்டி எல்லா பத்திரிகைகளையும் வெளிவந்திருக்கு, ஆங்கில பத்திரிகைகள்ல. அப்போ ஹேமந்த் சோரனுக்கும் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டியது வரும். ஏன்னா அவரோட மனுவும் வருதுங்க. அவரோட மனுவிலையும் இதே தான், அரெஸ்ட் வந்து இல்லீகல்ங்கிறது அவரோட மனுவிலையும். அப்போ இது வந்து ஒரு பேண்ட்ரஸ் பாக்ஸ் மாதிரி. இடைக்கால ஜாமீன் கொடுத்தா, நம்ம இடைக்கால ஜாமீன்கிற வார்த்தையை ஏன் பிரயோகம் பண்றோம்னா வேற வார்த்தை இல்லாதனால, எல்லாருக்குமாக இது வந்துடும் அப்படின்னு இடி வந்து பயப்படுது. அப்ப இடி பொலிட்டிக்கலா தான் பயப்படுது. இடி வந்து லீகலா டெக்னிக்கலா பயப்பட்டா அது வேற விஷயம். அது ஏன் பொலிட்டிக்கலா பயப்படணும்? ஏன்னா எல்லாமே பொலிட்டிக்கலா நடக்குது. அப்ப அபிடவிட் போடுறாங்களே, இந்த அபிடவிட் போட்டதே சட்டவிரோதம் கிடையாது, சட்டவிரோதமாச்சே. காரணம் என்னன்னா ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆர்குமெண்ட் முடிஞ்சு மெயின் மேட்டர் ஓடிட்டு இருக்குங்க. மெயின் மேட்டர் எதுனா சட்டவிரோத கைதா இல்லையாங்கிறது.
அது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், 2-3 மாசம் கூட ஆகும் அது முடியறதுக்கு. அதனாலதான் இந்த இடைக்கால ஏற்பாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணுச்சு. அப்ப மெயின் மேட்டர்ல விவாதம் போயிட்டே இருக்கு. ஆனா இடைக்காலமா செய்ய வேண்டிய ஏற்பாடு, இந்த இடைக்கால பிணை, இது சம்பந்தமான எல்லா வாதங்களும் முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமை இழுத்தடிச்சாங்க, பயங்கரமா இடி இழுத்தடிச்சது. ஆனா ஓவர். அதுக்கு பிறகு நாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதுக்கான ஆர்டர் போட போறோம்னு சொன்ன பிறகு நேற்று அவசரமா கொண்டு போய் அபிடவிட் போடுறாங்க. அப்படின்னா அந்த அபிடவிட்டுக்கு எப்போ எதிர்த்தரப்பு பதில் சொல்ல முடியும்? அப்படின்னா இன்னும் அது டிலே ஆகும். அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு விடுமுறை வந்துருமே. ஸோ அபிடவிட் போட்டதே தாமதப்படுத்துகிற ஒரு முயற்சி. அபிடவிட் சட்ட சம்பந்தமானதானா இல்ல. ஏன்னா இப்படி ஒரு அபிடவிட் போட போறோம், ஆர்டர் பிறப்பிக்க போறாங்க, ஆனா நாங்க அபிடவிட் போட போறோம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரியில பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கல. அபிடவிட்டை பிரஸுக்கெல்லாம் லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? இல்லைங்க, இவருக்கு என்ன சிறப்பு சலுகை காட்டினா நாளைக்கு ஒரு விவசாயியை கைது பண்ணி வச்சிருப்போம், அவன் ஹார்வெஸ்ட்டுக்கு போவான், அறுவடைக்கு போவாங்க. அப்ப அவங்க அறுவடை முக்கியம் இல்லையா? ஒரு கம்பெனி எம்டி, அவருக்கு ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கும், அதுக்கு அவர் சிறப்பு சலுகை கேட்பாரு. அது எதுக்கு அரசியல்வாதிக்கு சிறப்பு சலுகை தரணும்? இப்படியான வாதத்தை அந்த அபிடவிட்ல முன் வச்சு அதை பப்ளிக் டிபேட்டா மாத்தி விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளேயே சிறப்பு சலுகை என்பது ஜெயிலே வருது. சரி, நம்ம முதல் வகுப்பு கொடுக்குறோம்ல, அவ எல்லாருக்கும் முதல் வகுப்பு தரீங்களா? அவ ஏன் முதல் வகுப்பு கேட்கறதுக்கு ஒரு மனு போட முடியுது? முதல் வகுப்பு கொடுப்பதற்கு நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்கு. சிறையில முதல் வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது எப்படி இந்திய அரசியல் சாசனத்தின் 14வது பிரிவு ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற பிரிவு அது மீறலையா? அப்படின்னா நீங்க எல்லா சீர்திருத்தங்களையும் கொண்டு வரணும். நீங்க ஸ்பெசிபிக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஒரு விஷயம் அப்ளிகபிள் எப்படி சொல்ல முடியும்? இப்படி இதுல பல கேள்விகள் இருக்கு. போகத்தான் இது என்ன ஆகுன்னு நிகழ்ச்சியில் கலந்து நிறைய தகவல்களை நம்ம நேரிட்டு சொன்னீங்க. குறிப்பா அந்த பங்குச்சந்தை குறித்த புள்ளி விவரங்களோடு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா என்பதை பற்றி மிக நேர்த்தியாக விளக்கி கூறினீங்க. நிகழ்ச்சி கலந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.